ஹீல் ஜான் சீனாவோட எக்ஸ்ட்ராடினரி ப்ரோமோ செக்மெண்ட். இட் வாஸ் குட், பேட், கன்ஃபியூசிங், மேட் சென்ஸ். பட் அவர் சொன்னது எல்லாமே உண்மை. ஒரு செமையான ஹார்ட் கோர் டிஎல்சி மேட்ச். இது ரா எபிசோட் ரிவ்யூ. நான் உங்க ஹோஸ்ட் வீரா. லெட்ஸ் கெட் இன்டு தி ஷோ. Ladies and gentlemen, on this microphone, in that ring, acknowledge me. இந்த வாரம் ஷோ ஓப்பன் பண்ணது ஜான் சீனா. இது நம்ம நார்மல் சீனா கிடையாது, இட்ஸ் ஹீல் ஜான் சீனா. நான் பர்சனலாக என்ன எதிர்பார்த்தேன்னா, ஜான் சீனோட தீம் மியூசிக் மாறலாம், காஸ்டியூம் மாறும், ஆட்டிடியூட் மாறும். பட் இது எதுவுமே மாறல. சின்ன சேஞ்ச் என்னன்னா, ஜான் சீனா அவரோட பாக்கெட்டில் ஒரு கர்ச்சீஃப் மாதிரி வச்சிருப்பாரு. அதை எடுத்து காட்டுவார், காட்டிட்டு க்ரௌட் மேலே தூக்கி போட்டு அவர் ரன் பண்ணுவார். இந்த டைம் அதெல்லாம் பண்ணல, எடுத்து அவர் காட்டுறாரு. பட் ஹி வாஸ் வாக்கிங். தட் இஸ் அ சிக்னிஃபிகன்ட் சேஞ்ச். ஸோ நார்மல் ஜான் சீனா நான் ஹாப்பியாக வரேன், சூப்பராக வரேன், உள்ள வந்து ஓடி வந்து எல்லா எக்ஸைட்மெண்ட் ஓகே அப்படின்னு இருக்கும். பட் இந்த ஹீல் ஜான் சீனா கிட்ட அப்படிலாம் கிடையாது. அவர் ஃபேஸே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டல்லாக தான் இருக்கு. லிட்டரலாக ஒரு 3 to 4 minutes ஜான் சீனா அவங்க பேசவே இல்லை. they were literally booing him out of the stadium. கடைசியா ஒரு வழியா ஜான் சீனாவை பேச விட்டாங்க. சரி, ஜான் சீனா என்னதான் பேசுறாருன்னு பார்த்தா அவர் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா சொல்லிட்டாரு, என்னோட மாற்றத்துக்கு முழுமையான காரணம் மக்கள் நீங்க தான். இது ஃபர்ஸ்ட் கேட்டோடனே நம்ம கன்ஃபியூஷன் இருந்துச்சுன்னா, நாங்க என்னடா பண்ணோம், நீ 17th வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் ஜெயிக்கிறக்கா நீ ஹீலா மாறிட்ட அப்படித்தானே நினைச்சா? நோ, ஜான் சீனா அதுக்கு ஒரு ரீசன் சொல்றாரு. ஆக்சுவலி இட் மேட் 100% சென்ஸ். அவர் என்ன சொல்றாங்கிறது ஒரு கெஸ்டர். நான் சொல்றேன், பாஸ்ட் 20 to 25 years நான் உங்களுக்காக தான் உழைச்சிருக்கேன். நான் எப்ப என்ன பண்ணாலுமே half of the crowd என்ன சேர் பண்ணுவீங்க, half of the crowd எனக்கு பூ பண்ணுவீங்க. நான் என்ன பண்ணாலுமே உங்களுக்கு அது திருப்திகரமா இருக்காது. பாதி crowd ஹேட் பண்றீங்களா, ஓகே, நீங்க என்னோட ஹேட்டர்ஸ். மீதி crowd என்ன சேர் பண்றீங்க, அதுக்காக நீங்க என்ன லவ் பண்றங்கிற அர்த்தமே கிடையாது. நீங்க உங்க என்டர்டெயின்மெண்ட்டுக்காக என்னை யூஸ் பண்ணிக்கிட்டீங்க. நமக்குள்ள இருந்தது எல்லாமே ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்னு சொல்லி முடிச்சாரு பாருங்க. ஃபர்ஸ்ட் கேட்டோன்னே இது வியர்டா இருந்துச்சு. பட் அவர் சொன்னது எல்லாமே உண்மை. ஜான்சனோட மொத்த கரியருமே பார்ப்போமே. His career actually took off when he was a heel. அப்புறம் one point in time he turned into baby face. அதுக்கப்புறம் 22 years அவர் பேபி ஃபேஸ் தான், அவர் ஹீலா மாறவே கிடையாது. பட் இந்த டைம்ல பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல அவருக்கு எல்லாருமே ஃபேன்ஸா தான் இருந்தாங்க. ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் இந்த மீம் கல்ச்சர்ல டெவலப் ஆகும்போது ஜான் சீனாவை பூ பண்றதே ஒரு ட்ரெண்டா மாறிச்சு. அப்போ புதுசா WWE ஃபேன்ஸா வர்றவங்க எல்லாருமே ஜான் சீனாவை பூ தான் பண்ணாங்க. ஏன் பூ பண்ணாங்கன்னு கேட்டா தெரியாது. பிகாஸ் அதுதான் ட்ரெண்டு, ஸோ நான் அதுதான் பண்ணுவேன் அப்படின்னு தான் வெஸ்டர்ன் கல்ச்சர்ல ஒரு வேவே போயிட்டு இருந்துச்சு. அந்த டைம்ல தான் ஜான் சீனாவுக்கு ஹேட்டர்ஸ்னு ஒரு குரூப்பே ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சு. ஸோ அந்த டைம்ல இப்போ வரைக்கும் பாருங்க, ஒரு ஸ்டேடியத்தில் மேட்ச் நடக்குதுன்னா ஜான் சீனாக்கு 50% ஃபேன்ஸ் இருப்பாங்க, 50% ஹேட்டர்ஸ் இருப்பாங்க. அது இன்னைக்கு வரைக்கும் தொடருது. அவர் என்ன பண்ணாலுமே சிலருக்கு திருப்தி ஆகாது. அதான் ஒரு பாயிண்ட் அவுட் பண்றாரு. இன்னொன்னு, என்னை ஒரு மீமா போட்டு விளையாண்ட குரூப் தாண்டா நீங்கன்னு சொல்லி கேட்கிறாரு. அவரு கேட்டது 100% உண்மை. யாராச்சும் ஒரு ஃபேன் ஜான் சீனா கூட நின்று அந்த போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல போட்டாங்கன்னா, யாரா அந்த பையன் யாருமே இல்லாம தனியா நின்றுட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அதை ட்ரோல் தான் பண்ணுவாங்க. பிகாஸ் ஆஸ் பர் மீம் லாங்குவேஜ் ஜான் சீனா இஸ் அன் இன்விசிபிள் மேன், அப்படிதான் அவங்க ட்ரீட் பண்றாங்க. ஸோ அதையுமே ஒரு பாயிண்ட் அவுட் பண்றாரு. என்ன ஒரு மீமா போட்டு என் மொத்த உருவத்தையே நீங்க மீமா மாத்தி தாண்ட கிண்டல் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப். சரி, இதெல்லாம் நீங்க பேசுறீங்களா, ஜான் சீனா அப்படி மாறிட்டாரு, இப்படி மாறிட்டாரு, அது பண்ணுவார், இது பண்ணுவார்னு எல்லாம் பேசுறீங்களா? யாராச்சும் ஒருத்தர் நான் எப்படி ஃபீல் பண்றேன்னு பேசுனீங்களா? ஃபைனலி இஸ் ஜஸ்டிஃபைங் வை ஹி டர்ன்ட் இன்டு ஹீல். பட் அவரை ஹீலுன்னே அவர் சொல்லி கிடையாது. அவர் என்ன சொல்றாரு, நான் ஹீலும் கிடையாது, பேபி ஃபேஸும் கிடையாது, நான் ஒரு சாதாரண மனுஷன். ஒரு மனுஷன் தன் வாழ்க்கைக்கு என்ன பண்ணுவானோ அதைத்தான் நான் பண்றேன். பட் ப்ரோமோவோட கடைசி வரைக்கும் அவர் ராக்கை பத்தி மென்ஷன் பண்ண கிடையாது, நான் 17th வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் ஆவேங்கிறத பத்தி மென்ஷனே பண்ண கிடையாது. இதுல எல்லாத்தோட ஹைலைட் என்ன, ஜான் சீனா தன்னோட புது டிஷர்ட் போட்டிருக்க எல்லாத்தையுமே பார்த்து பாயிண்ட் அவுட் பண்ணி நீ டாக்ஸிக் நீ டாக்ஸிக் நீ டாக்ஸிக் சொல்லிட்டு இருந்தேன். ஒரு சின்ன பையன் பாவம், அவனு டிஷர்ட் போட்டு ஜான் சீனாவை சேர் பண்ணிட்டு இருந்தா, அவனையும் பார்த்து கிட் யூ ஆர் ஆல்சோ டாக்ஸிக்ன்றாரு. பாவம், அந்த பையனோட மூஞ்சி அப்படியே பப்பாளி பழம் மட்டும் வாடி போச்சு. ஸோ when you think as a character, whatever he is doing right now is awesome. ஸோ அவரோட ஆதங்கத்தை எல்லாம் கொட்டி முடிச்சோடனே கோடி ரோட்ஸ் கம்ஸ் இன். ஓகே, கோடி ரோட்ஸ் உள்ள வந்து ஃபைட் நடக்கும் அப்படின்லாம் எதிர்பார்த்தோம். பட் அது எதுவுமே நடக்கல. கோடி உள்ள வந்து இவர்கிட்ட எந்த ஜஸ்டிஃபிகேஷனுமே கேட்கவே கிடையாது. அவர் சொல்றாரு, எனக்கு புரியுது நீ ஏன் இப்படி மாறி இருக்கிறது, பட் இப்போ ஏன் அது மாறணும், இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் ஏன் மாறணும், உன் பாயிண்ட் இன் கரியர் நீ எப்பயோ மாறி இருக்கலாம், பட் இத்தனை வருஷம் நீ மாறாம இந்த டைம்ல நீ ஏன் மாறுற? சரி, மாறினதான் பரவாயில்ல, அது எல்லாத்தையும் விட்டுட்டு நீ இப்போ மக்களை தான் பிளேம் பண்ற. நீ தப்பு பண்ணிட்டு உங்களால தான் நான் தப்பு பண்ணேன்னு பிளேம் பண்றது கரெக்ட் கிடையாது. இது நான் பார்த்து வளர்ந்த, நான் ஃபேனா இருந்த ஜான் சீனா கிடையாது. திஸ் இஸ் சம் ஒன் டிஃபரெண்ட். நான் ரெசல்மேனியால ஜான் சீனா கூட சண்டை போட ஆசைப்படுறேன், பட் அந்த ஜான் சீனா இந்த ஜான் சீனா கிடையாது, இது வேற யாரோ அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வேலிடான பாயிண்ட் வச்சாரு. நீ மக்களை சொல்ற அவங்க அபியூசிவா இருந்தாங்க, உன்னை ஹேட் பண்ணாங்க, உன் மேல தூக்கி பாரத்தை வச்சாங்க. பட் அவங்க ஏன் வச்சாங்க? பிகாஸ் தே நோ யூ கேன் டேக் இட். பட் அது எல்லாத்தையுமே நீ தப்பா புரிஞ்சு இப்போ ஒரு வித்தியாசமான ஆளா வந்து எம்னா நின்று இருக்க. ஆக்சுவலா உன்னை பார்த்தா எனக்கு யாருன்னு அடையாளம் கூட தெரியல. நீ ரெசல்மேனியால வரப்போறேன்னா ஜஸ்ட் பி த நார்மல் ஜான் சீனா அண்ட் கம் அண்ட் ஃபேஸ் மீ. ஸோ உன்னோட கரியர் நான் ரெசல்மேனியாவோடய முடிச்சிடறேன், நம்ம ஏன் டிசம்பர் 2025 வரைக்கும் வெயிட் பண்ணோம்னு சொல்லிட்டு he just drops his mic and he left. ரொம்ப நேரம்
நார்மலாக கோடி பேசவே கிடையாது. வாஸ் வெரி ஷார்ட் அண்ட் ஸ்வீட். பட் நெத்தி அடி மாதிரி அடிச்சுட்டு அவர் கிளம்பிட்டே இருக்காரு. அதுக்கப்புறம் ஜான் சீனா ஏதாச்சும் பேசுவார்னு பார்த்தா அவருமே ஒன்றும் பேசல. ஆடியன்ஸை திரும்பி பார்க்கறாரு, மைக்கை கீழே போட்டு ஹீஸ் லீவிங் த ரிங். ஓவரால் இந்த செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா இதுவே 25 to 30 minutes நடந்துச்சு. பட் திஸ் செக்மெண்ட் வாஸ் எக்ஸ்ட்ராடினரி. ஓவரால் இந்த ஸ்டோரியோட மொத்த ஆர்க்கே நான் புரிஞ்சுக்கிறது என்ன, ஜான் சீனா இஸ் ஜெலஸ் ஆன் கோடி. பிகாஸ் ஜான் சீனா சூப்பர் சீனாவாக இருந்த டைம்ல ஹி இஸ் வினிங் எவ்ரி மேட்ச். அதனால தான் ஆக்சுவலாக ஹேட்டடே கிரியேட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க. அதுவே தான் கோடி இப்போ பண்றாரு. கோடி லாஸ்ட் 1 year எந்த மேட்ச் தோத்துருக்காருன்னு கேளுங்க. ஆக்சுவலி டின் லூஸ் எனி மேட்ச், எல்லா மேட்சுமே ஒரு ஜெயிச்சு தான் இருக்காரு. ஸோ நான் என்னோட பிரைமில் நான் இருக்கும்போது நான் ஜெயிச்சேன், என்னை ஹேட் பண்ணீங்க. அதே விஷயத்த தான் கோடி இப்போ பண்ணிட்டு இருக்கான். பட் கோடி நீங்க சேர் பண்றீங்க, அந்த ஒரு ஜெல்லஸே தான் இதோட பேஸ் லைனா இருக்குது. ஸோ ஒரு ஸ்டோரி லைனுக்கு இப்படி ஒரு வேல்யூ கொடுக்குறாங்க, இது உண்மையிலேயே இப்படி தான் வேல்யூ இவங்க கொடுக்குறாங்கன்னா வெரி நைஸ். இல்லை நானா ரொம்ப யோசிச்சு இப்படி நினைக்கிறேன்னா maybe, but overall I am interested in this rivalry. First match of the show, Penta versus Ludwig Kaiser in a no holds bar match. adhenada no holds bar nu kekkalam. See, no holds bar, no disqualification, TLC, bloodline rules, Iron Man match, இது எல்லாத்துக்குமே மீனிங் ஒன்று தான். சும்மா சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி பேர் வச்சுப்பாங்க. ஸோ இந்த மேட்ச்க்கு இவங்க நோ ஹோல்ஸ் பார்னு வச்சுருக்காங்க. ஸோ நீ எந்த எக்யூப்மெண்ட் வேணா எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம், டிஸ்குவாலிஃபிகேஷன் நடக்காது. அதுதான் இதோட ரூல்ஸ். மேட்சா பார்த்தா இது ஒரு செம ஓப்பனர். பென்டா WWE வந்ததுல இருந்து அவர் எந்த மேட்சுமே லூஸ் பண்ணல. ஒரு ட்ரிபிள் த்ரெட் மேட்ச்ல தோத்தாரு, பட் அவரை யாருமே பின் பண்ணல. அவர் ரிங் அவுட் வெளியே தான் இருந்தாரு, மற்ற 2 பேர் தான் பின் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இப்போ வரைக்கும் ஹி ஆக்சுவலி ஹேவ் அ ஸ்ட்ரீக். ஸோ அதான் ஒவ்வொரு டைம் இவங்க மென்ஷன் பண்றாங்க. ஸோ தேர் லிட்டரலி புஷிங் பென்டா. அதே மாதிரி நீங்க லூட்விக் கைசர் பாருங்களேன். லூட்விக் கைசர் இஸ் ஆக்சுவலி கிரேட் பர்ஃபார்மர் when it comes to mid carder. அவர் நம்ம பெருசா நம்ம அப்சர்வ் பண்றது இல்ல, பட் எல்லா வீக்குமே கன்சிஸ்டன்டா he is performing. either he will be in a promo segment, if not he will be fighting. ஃபைட்டிங் பாத்தீங்கன்னா நல்லா தான் ஃபைட் பண்றாரு. அவரோட ஆக்சுவல் கேரக்டர் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு இரிட்டேஷன் ஃபீல் வரும். இது கெட்டதெல்லாம் கிடையாது. ரெஸ்லிங்கை பொறுத்த வரைக்கும் பீப்புள் உங்களை ஒன்னு ஹேட் பண்ணணும், இல்லைன்னா லவ் பண்ணணும். இந்த ரெண்டுமே பண்ணாம உங்களை கண்டுக்காம விட்டா மட்டும்தான் தப்பு. லூட்விக் கைசரை பொறுத்த வரைக்கும் அவர் ஹேட் பண்ற பாதி குரூப் இருக்கு, அவர் சியர் பண்றதுக்கான சில குரூப் இருக்கு. சம் பாயிண்ட் டவுன் த லைன் ஐ பிலீவ் he will become an intercontinental champion. அப்படி மட்டும் ஒரு இன்டர்கான்டினல் சாம்பியனா மாறினார்னா லிட்டரலா கந்தர் எப்படி இன்டர்கான்டினல் சாம்பியன் ஒரு எலிவேட் பண்ணி ஒரு லெவலுக்கு கொண்டு வந்து நிப்பாட்டினாரோ அதே அளவுக்கு இவர்னாலையும் பண்ண முடியும். தென் he will become a bigger star and he can be a great heel. பென்டாவை பொறுத்த வரைக்கும் மேட்ச்னு வந்துட்டா he is awesome. and அவர் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹார்ட் கோர் மேட்ச் போடுற ஆள் தான். அவர் இந்த சாஃப்ட் மேட்சஸ் எல்லாம் கிடையாது, எல்லாமே ஹார்ட் ஹிட்டிங் மேட்சஸ் தான் போட்டுருக்காரு. இந்த மேட்சும் அதே மாதிரி இட் வாஸ் அ பேங்கர். எனக்கு இருந்த ஒரே ஒரு டிசப்பாயின்மெண்ட், இவங்க சேர் மட்டும் தான் யூஸ் பண்ணாங்க. டேபிள்ஸ் யூஸ் பண்ணியிருந்தா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். ஆக்சுவலாக ஆடியன்ஸே வி வாண்ட் டேபிள்ஸ் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. பட் என்னமோ இவங்க அதை யூஸ் பண்ணாம முடிஞ்ச அளவுக்கு சேர் மட்டும் வச்சு அந்த மேட்ச் முடிச்சிட்டாங்க. ஓவரால் திஸ் இஸ் அ பேங்கர் மேட்ச் அண்ட் பென்டா வான் த மேட்ச் வித் ஆசம் ஃபினிஷ். அவரோட ஸ்மாக்கே கரெக்டாக ஒரு சேர் மேலே தான் லூட்விக் கைசரோட மண்டை லேண்ட் ஆகிற மாதிரி போட்டாரு. அது ஹோல் செக்மெண்ட்டாவே பார்க்கறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. ஒரு பயங்கரமான ஓப்பனர், மஸ்ட் வாட்ச் மேட்ச். ஸோ மேட்ச் முடிஞ்சோடனே பென்டா கிட்ட இன்டர்வியூ எடுக்கிறாங்க. பென்டா அதில் டிக்ளேர் பண்றாரு he is coming for Intercontinental Championship in WrestleMania. Am I interested for the match? Yes, I am. Next match, Ivy Nile versus Dakota Kai. இது ரொம்பவே சின்ன மேட்ச் தான். மேட்சோட மெயின் ஃபோக்கஸே பார்த்தீங்கன்னா சாட் கேபிள் தான். பிகாஸ் மேட்ச் ஆரம்பிச்சு ஒரு 1 or 2 minutes அப்புறம் தான் சாட் கேபிள் அது ஓடி வராரு. இவர் உள்ள வந்து ஒரு 1 or 2 minutes தான் நிற்கிறாரு. பார்த்தீங்கன்னா திடீர்னு ரே மிஸ்டீரியோவும் டிராகன் லீயும் இவர் அடிக்கிறக்கா துரத்திட்டு வராங்க. இவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு வரக்கா ஆடியன்ஸ்குள்ள எட்டி கூச்சு வேகமா ஓடுறாரு. அவரை துரத்திட்டு இவங்க ஓடுறாங்க. எல்லாத்துக்குமே கன்ஃபியூஷனா இருக்கு. இந்த செகண்ட் யூஸ் பண்ணி டெக்கோடா காய் அவங்க ஸ்மாக் போட்டு வின் பண்ணிட்டாங்க. மேட்ச் ஆரம்பிச்சதும் தெரியல, முடிஞ்சதும் தெரியல. அந்த அளவுக்கு ஒரு ஷார்ட் மேட்சா பார்த்தீங்கன்னா இது ரொம்பவே நார்மல் மேட்ச் தான். நீங்க இந்த மேட்சை ஸ்கிப் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் WWE விமன் வேர்ல்ட் ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் கான்ட்ராக்ட் சைனிங். இயோ ஸ்கை வர்சஸ் பியங்கா பெல்லர் ஃபார் சாம்பியன்ஷிப். இதுதான் டிக்ளேர் ஆயிருக்கு. ஸோ இவங்களுக்குள்ள ஒரு கான்ட்ராக்ட் சைனிங், அதுதான் இந்த செக்மெண்ட். ஸோ ஸ்டேஜ் ரெடி, நடுவில் டேபிள் போட்டாச்சு, 2 பக்கம் சேர் போட்டாச்சு, நடுவில் ஜெனரல் மேனேஜர் நின்றுட்டு இருக்காரு. இயோ ஸ்கை வந்து உட்காந்தாச்சு, இந்த பக்கம் பியங்கா பெல்லர் வந்தாச்சு. 2 பேருமே பெருசாக எதுவுமே பேசிக்கல. நான் மேட்ச்க்குள்ள வந்து நான் ஜெயிச்சிருவேன், நான் ஜெயிச்சிருவேன் சொல்லிக்கிறேன், அவ்வளோதான். மியூச்சுவல் ரெஸ்பெக்ட்ல 2 பேருமே சைன் போட்டாங்க. சரி, செக்மெண்ட் முடிஞ்சதுன்னு பார்த்தா திடீர்னு ரியா ரிப்ளி உள்ள வராங்க. ரியா ரிப்ளி வாஸ் த ப்ரீவியஸ் சாம்பியன். ஸோ ரீமேட்ச் கேட்கக்கூடிய பவர் அவங்க கிட்ட இருக்கு. இன்னும் ரெசல்மேனியாக்கு 35 days இருக்கு. நான் ரீமேட்ச் கேட்கறதுக்கு முன்னாடியே நீங்க எப்படி டிசைட் பண்ணி ரெசல்மேனியா மேட்சை டிக்ளேர் பண்ணலாம், கான்ட்ராக்ட் சைனிங் வரைக்கும் வரலாம் அப்படின்னு கேட்கறாங்க. சின்ன கன்ஃபியூஷன் நடக்குது. இவங்களுக்கு பியங்கா பெல்லாருக்குள்ள ஒரு வாக்குவாதம் நடந்துட்டு இருக்கு. நடுவில் இயோ ஸ்கை வந்து என்னாச்சு அப்படின்னு கேட்க வராங்க. ஸோ 3 பேருமே அடிச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. ரியா ரிப்ளி ஃபர்ஸ்ட் பியங்கா பெல்லார் அடிச்சு டேபிள் மேல போட்டாங்க. அடுத்து இயோ ஸ்கை தூக்கி பவர் பாம் போடுறாங்க. அவங்க டேபிள் ஆக்சுவலா உடையில, ஐ திங்க் ஒரிஜினல் டேபிள் கொண்டு வந்து உள்ள வச்சிட்டாங்க போல. அவங்க 2 பேரும் பாவமா அந்த டேபிள் மேலே உட்காந்து இருந்தாங்க. அந்த டைம்ல இவங்க கான்ட்ராக்ட் எடுத்து ரியா ரிப்ளி சைன் போட்டாங்க. அது எப்படி வாத்தியாரு கையெழுத்து போட்டா மேட்ச்க்குள்ள போயிருவீங்களா? அப்ப அதுக்கு மேல இருக்கிற அந்த டெக்ஸ்ட் கண்டனுக்குள்ள என்ன மீனிங் எனக்கு சுத்தமா புரியல. ஃபர்ஸ்ட் கன்ஃபியூஷனா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இவங்க அந்த கான்ட்ராக்ட் எடுத்துட்டு ஜெனரல் மேனேஜர் கொடுக்குமான்னு இவங்க ஓடி போறாங்க. இவங்களை துரத்திட்டு ஜெனரல் மேனேஜர் பின்னாடி ஓடி போறான். சோ நம்மளுக்கு ஆல்ரெடி ரூமர்ஸ் என்ன வந்திருக்குன்னா இது ஒரு ட்ரிபிள் த்ரெட்டா தான் இருக்க போகுது. சோ ரியா ரிப்ளி எப்படி உள்ள துணிக்கிறதுன்னு தெரியாம இப்படி ஒரு செக்மெண்ட் வச்சு இது பண்றாங்க. சோ இந்த செக்மெண்டா பார்த்தா பெருசா இன்ட்ரெஸ்டிங் கிடையாது. பட் ஒரு மேட்சா பார்த்தா ஐ எம் ரியலி எக்ஸைட்டட் ஃபார் திஸ் மேட்ச். பிகாஸ் இந்த 3 ரெஸ்லருமே பயங்கரமான டேலண்டட். நீங்க வேணா பாருங்க, இது மட்டும் கரெக்டா ஒர்க் அவுட் ஆச்சுன்னா திஸ் குட் பி a show stealer in WrestleMania. நெக்ஸ்ட் மேட்ச் ஜே யூசோ vs ஆஸ்டின் தியரி. ஜே யூசோ எந்த அளவுக்கு பாப்புலரா இப்ப இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த என்ட்ரன்ஸ் மட்டுமே நீங்க பார்க்கலாம். அது நம்மளுக்கு கிளியரா காட்டும் இந்த மனுஷன் எந்த அளவுக்கு இப்ப பாப்புலரா இருக்காருன்னு. இந்த ஹோல் மேட்சோட இந்த என்ட்ரன்ஸ் தான் ஆக்சுவலா பெருசு. பிகாஸ் இந்த மேட்ச் நாட் ஈவன் ஃபார் 2 minutes. மேட்ச் ஆரம்பிச்சு கண்ண மூடி திறக்கறதுக்குள்ள முடிஞ்சு போச்சு. ஒண்ணுமே இல்ல. மேட்ச் பெல் அடிச்ச உடனே ஒரு ரன்னிங் ஸ்பியர்
டைட்டில் போட்டாரு, மேட்ச் ஓவர். ஒரு 2 மினிட்ஸ் கூட ஒரு மேட்ச் நடக்காதான்னு நம்மளுக்கு கோபம் வரலாம், ஆதங்கம் வரலாம், கரெக்ட் தான். பட் இவங்க ஆக்சுவலாக ஜே யூசோவை இப்போ புஷ் பண்ணுறாங்க, அவங்கள பில்ட் பண்ணுறாங்க. ஸோ ஒரு ஆங்கிளில் பார்த்தா இது ரொம்ப ரொம்ப கரெக்ட் தான். ஏன்னா இப்போ வரைக்கும் ஜே யூசோவை ரொம்ப ரொம்ப வீக்கான ஒரு பர்சனாக மட்டுமே காட்டிட்டு இருந்தாங்க. இப்போ பாருங்க, ஒரு 2 மினிட்ஸ்க்குள்ளே இஸ் வின்னிங்னா ஒரு புஷ் கிடைக்குது, ஒரு கேலிபர் கிடைக்குது. ஸோ ஹீ கேன் வின் மேட்சஸ் இன் வெரி ஃபியூ செகண்ட்ஸ் கூட சொல்கிறாங்கன்னா ஹீ இஸ் பவர்ஃபுல் நவ். ஸோ ஒரு ஆங்கிள் யோசிச்சு பார்த்தா வாட் தே டிட் ரைட் நவ் இஸ் கரெக்ட். ஸோ மேட்ச் முடிச்சோடனே ஒரு போயிடுவான்னு பார்த்தா கண்டிப்பாக மாட்டாங்க. எப்பயுமே கந்தர் பின்னாடி வந்துருவார்ல, அதே மாதிரி தான் பின்னாடி வந்து சோக்கோல் போடுறாரு. என்னடா இது எல்லா வாரமும் இதே தான் பண்ணுறீங்களான்னு ஃபீல் பண்ணா இந்த வாரம் ஃபைனலி ஜே யூசோ எஸ்கேப்ட் ஃப்ரம் த சோக் ஹோல்ட். அதுலேருந்து எஸ்கேப் ஆகி கந்தர் அடிக்க ட்ரை பண்ணுறாரு. பட் ஆக்சிடென்ட்ல பெல்ட்டை பிடிச்சி இழுக்கிறாரு. பெல்ட் இவர் கையோட வந்துருச்சு. வந்தோடனே கந்தரை தூக்கி வெளியே போட்டுட்டு இவர் அந்த ரிங்குக்கு மேலே ஏறி நின்று பெல்ட்டை தூக்கி காட்டுறாரு. மொமெண்டமா பார்க்கறதுக்கு, ஒரு ஃபோட்டோ ஃப்ரேமாக பார்க்கறதுக்கு எல்லாமே சூப்பர். ஒரு சின்ன கான்ட்ரவர்சி என்னன்னா, அவர் பெல்ட்டை காட்டினது ஓகே, பட் பெல்ட் மேல இருந்து கீழே தூக்கி போடுறாரு. when you want to treat some title as a prestige one, இந்த மாதிரி நம்ம பண்ணக்கூடாது. இதுக்கு ஒரு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் நீங்க பாருங்களேன், கோடி ரோட்ஸ். இன்னைக்கு வரைக்கும் ஒரு பெல்ட்டை ஒரு பிரஸ்டீஜான பொருளா மட்டுமே தான் அவர் ட்ரீட் பண்றாரு. அவர் பிடிச்சிட்டு இருக்கும்போது பாருங்க, அவர் இடுப்புல கட்டி இருக்கும்போது பாருங்க, அவர் எப்பயுமே தூக்கி போட்டது கிடையவே கிடையாது. அவர் ஹோல்டு பண்ற விதத்திலேயே he is respecting the title. நீங்க அப்படித்தான் இருக்கணும். ஜே யூசோ இப்பதான் ஒரு ஃபேமஸ் கிடைச்சு ஒரு புஷ் கிடைச்சிட்டு இருக்கு. இந்த டைம்ல நீங்க பெல்ட் இப்படி தூக்கி போடுறதுங்கிறது பாக்குறதுக்கு நல்லா இல்ல. நீங்க ஆக்சுவலா பெல்ட்டை டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ற மாதிரி தான் இருக்கு. நீங்க அந்த பெல்ட்டை வின் பண்றதுக்கு எத்தனை பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த பெல்ட்டையே நீங்க மதிக்காம தூக்கி போட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? இது தப்பு இல்ல. நெக்ஸ்ட் மேட்ச் அமெரிக்கன் மேட் வர்சஸ் ரே மிஸ்டரியோ அண்ட் டிராகன் லீ ஃப்ரம் LWO. இது போன வாரம் நடந்த மேட்சுக்கான ரீமேட்ச் தான். பிகாஸ் போன வாரம் இவங்களுக்கே மேட்ச் நடந்துட்டு இருக்கும்போது திடீர்னு மாஸ்க் போட்ட யாரோ ஒருத்தர் வந்து ரே மிஸ்டரியோ டிராகன் லீ அட்டாக் பண்றாங்க. சோ அந்த ஆள் அட்டாக் பண்ணனால போன டைம் அமெரிக்கன் மேட் வின் பண்ணிட்டாங்க. சோ இந்த டைம் ஒரு ரீமேட்ச். ஓவராலா பார்த்தா இது ஒரு ஓகேஷ் மேட்ச் தான். இந்த மேட்ச்க்குள்ள நிறைய மிஸ்கம்யூனிகேஷன் இருந்துச்சு. என்னமோ ஒரு வேவ்ல இருந்து கரெக்டா மேட்ச் ஆகல. இவங்க ஒரு அட்டாக் போடணும்னு நினைக்கிறாங்க, பட் அது மிஸ் ஆகுது. அவங்க ஒரு அட்டாக் போடணும் இல்ல ஏதாச்சும் கேட்ச் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, மிஸ் ஆகுது. ஒரு நான் சிங்காவே தான் மேட்ச் போயிட்டு இருந்துச்சு. பட் எண்ட் ஆஃப் த டே இந்த டைம் ரே மிஸ்டரியோ அண்ட் டிராகன் லீ வான் த மேட்ச். பட் மேட்ச் முடிஞ்சு செலிப்ரேட் பண்ணும்போது ஃப்ரம் பிஹைண்ட் அந்த மாஸ்க் போட்ட அதே பர்சன் வந்து அட்டாக் பண்றாரு. ஸோ நம்மளுக்கு தெளிவா தெரியுது அவர் போடுற மூவ்ஸ்ல ஆகட்டும், அவர் பிஹேவ் பண்ற பாடி லாங்குவேஜ்ல ஆகட்டும், இட்ஸ் கம்ப்ளீட்லி சாட் கேபிள். பட் அது யாருன்னே தெரியாத மாதிரி ட்ரீட் பண்றாங்க. இது எப்படி இருக்குன்னா, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஹல்க் ஹோகன் ஏதோ ஒன்று பண்றாருன்னு சொல்லிட்டு அப்போ ஓனரா இந்த வின்ஸ் மெக்மேன் ஹல்க் ஹோகனை ஃபயர் பண்ணிடுறாரு. உடனே ஹல்க் ஹோகன் என்ன பண்ணுவாருன்னா, ஒரு ப்ளூ கலர் ஒரு மாஸ்க் போட்டு வந்து நான் வேற ஒரு பர்சன் சொல்லி சண்டை போட்டு இருப்பாரு. அந்த ஸ்டோரியிலேயே பாத்தீங்கன்னா அன்னைக்கு புத்தி இருக்கிறவனுக்கு இது ஒரு கிரிஞ்சா தான் தெரியும். பட் வேற வழி இல்லை, அவங்களால கிரியேட்டிவிட்டி அவ்வளவுதான் இருக்க முடிஞ்சது, அது பண்ணாங்க. இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் அதையவே ரிப்பீட் பண்றீங்களா பாத்தீங்களா? காது குத்துறதுனா இப்படி எல்லாம் குத்தலாமா? சரி ஓகே, நீங்க இதை பில்ட் பண்றீங்க, எப்படிதான் போகுன்னு பார்க்கலாம். என்ன பொறுத்த வரைக்கும் தட் சாட் கேபிள். அது எப்ப ரிவீல் பண்றாங்களோ அப்போ மேபி திங்ஸ் மைட் கெட் இன்ட்ரெஸ்டிங். பாப்போம் எப்படி நடக்குது. நெக்ஸ்ட் செத் ராலின்ஸ் ப்ரோமோ செக்மெண்ட். செத் ராலின்ஸோட என்ட்ரன்ஸ் மட்டுமே ஆல்மோஸ்ட் 10 மினிட்ஸ். பர்சனலி ஐ எம் ரியலி ஹாப்பி ஃபார் திஸ் கை. பிகாஸ் WWE அன்சங் ஹீரோ யாருன்னு கேட்டீங்கன்னா அது செத் ஃப்ரீக்கிங் ராலின்ஸ். ஹீ கேன் புல் எனி கைண்ட் ஆஃப் மேட்ச். ஹீ கேன் மேக் எனி மேட்ச் கிரேட் அண்ட் ஹீ இஸ் ஒன் ஆஃப் த சேஃபஸ்ட் பிளேயர் டு ஒர்க் வித். இவரோட கரியர் ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா நான் மேட்ச் ஜெயிக்கணும், நல்ல மேட்ச் கொடுக்கணும், அது மட்டும்தான் இவரோட இன்டென்ஷனா இருக்கும். யார் எப்படி இன்ஜுரி ஆறாங்கிற பத்தி இவர் யோசிக்கவே மாட்டாரு. இவரு கூட மேட்ச் போட்ட நிறைய பேர் இன்ஜுரி ஆயிருக்காங்க. அப்படி ஒரு ரெப்புடேஷன் இருந்த ஆள் தான் இவர். பட் ஒரு பாயிண்ட்ல ஹி பிகேம் மெச்சூர்ட். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஹி இஸ் ஒன் ஆஃப் த சேஃபஸ்ட் பிளேயர். செத் ராலின்ஸ் கூட போய் மேட்ச் போடுறியா, நீ எப்படி போறியோ அந்த அளவுக்கு சேஃபா வந்துடலாம், பட் செம்மையான மேட்ச் கொடுத்துட்டு வந்துடலாம். இவர் ரொம்பலாம் பெருசா பேசிக்கல. இவர் சிம்பிளா டிக்ளேர் பண்றாரு, கம்மிங் ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுன் சிஎம் பங்கும் ரோமன் ரெயின்ஸும் ஒரே ஸ்டேடியத்துல தான் இருக்க போறாங்க. சோ நானும் அந்த ஸ்டேடியத்துக்கு போறேன், நாங்க 3 பேருமே ஒரே ரிங்ல தான் இருக்க போறோம், அவ்வளவுதான். அது மட்டும் அனௌன்ஸ் பண்ணிட்டு இவர் கிளம்பிடுறாரு. இதுல இருந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா, ஆல்ரெடி இட்ஸ் a rumor that CM Punk versus Seth Rollins versus Roman Reigns is the main event for first day WrestleMania. So அந்த மேட்சுக்கான ப்ராப்பர் பில்டப் இவங்க லாஸ்ட் வீக் ராலே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த வாரம் ஸ்மாக்டவுன்ல தான் இதுக்கான நெக்ஸ்ட் பில்டப் நடக்குது. ஸோ ஐ எம் ரியலி எக்ஸைட்டட் ஃபார் வாட்ஸ் கோனா ஹேப்பன் இன் ஸ்மாக்டவுன். நெக்ஸ்ட் ஆர் மெயின் event மேட்ச் ஃபின் பேலர் வர்சஸ் பிரான் பிரேக்கர் ஃபார் இன்டர்கான்டினல் சாம்பியன்ஷிப். இது ஒரு ரொம்ப லாங் மேட்ச், பட் ரொம்ப ரொம்ப ஸ்லோவான மேட்ச். நம்ம பொறுமையே ரொம்பவே இவங்க சோதிச்சாங்க ஸ்டார்டிங்ல. இந்த மேட்சோட மிட் பாயிண்ட் வரைக்குமே ரொம்ப ஸ்லோவாக தான் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேபி தே ஸ்டார்டட் லிட்டில் பிட், பட் அதுக்காக ஃபாஸ்ட்டாக போச்சுன்னு கேட்டிங்கன்னா நோ, அதுக்கப்புறமும் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போச்சு. பட் ஃபர்ஸ்ட் ஹாஃபை கம்பேர் பண்ணும்போது ஓகேன்னு சொல்லலாம். த்ரூ த மேட்ச் பார்த்தீங்கன்னா பிரான் பிரேக்கர் என்னமோ மிஸ்ஸிங் ஆகிற மாதிரி தான் இருந்தார். பிகாஸ் ஹி இஸ் நாட் லுக்கிங் ஆக்டிவ். ஒரு மாதிரி டல்லாக தான் இருந்தார். நிறைய மூவ்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவரால் லிஃப்ட் பண்ண முடியல, ரொம்ப திணறினார். மேபி ஹி இஸ் சிக் ஐ ஃபீல். இல்லை நிறைய டிராவல் நடக்கிறதுனால அவருக்கு ரெஸ்ட் இல்லாமல் இருக்கலாம். பட் அவரோட நார்மலான ஒரு ஆக்டிவில் அவர் இல்லை, கொஞ்சம் டல்லாக தான் இருந்தார். மேபி அதனால மேட்ச் இவங்க ஸ்லோவாக கூட பண்ணியிருக்கலாம். மேட்சோட மிட்ல பார்த்தீங்கன்னா டாமினிக் மிஸ்டீரியோ அண்ட் கார்லிட்டோ உள்ள வராங்க. உள்ள வந்து ஃபின் பேலருக்கு ஹெல்ப் பண்ண ட்ரை பண்றாங்க, நிறைய டிஸ்ட்ராக்ஷன் பண்றாங்க. பட் அதெல்லாம் தாண்டி பிரான் பிரேக்கர் நல்லா தான் அடிச்சிட்டு இருக்காரு. கடைசியா பாத்தீங்கன்னா டாமினிக் மிஸ்டீரியோ பிரான் பிரேக்கர் அட்டாக் பண்ண போறாங்க. பாவம் ஃபின் பேலரோட பக்கில் லைட்டா அடிபட்டுருச்சு. அதனால ஃபின் பேலர் ஓரளவுக்கு ஃபெயிண்ட் ஆகிற சுச்சுவேஷன் ஆயிட்டாரு. அந்த சுச்சுவேஷன் யூஸ் பண்ணி பிரான் பிரேக்கரோட ஸ்மாக் போட்டு ஒரு மேட்ச் வின் பண்ணிட்டாரு. ஓவரால் இது ஒரு லாங் ஸ்லோ மேட்ச் அண்ட் ஐ வுட் சே திஸ் இஸ் an okayish மேட்ச். பட் ஜட்மெண்ட் இஸ் a heel. ஸோ மேட்ச் முடிஞ்சோடனே விட்டுருவாங்களா? ஸோ 3 பேர் சேர்ந்து இவர் அட்டாக் பண்றாங்க. அப்போ பென்டா உள்ள வராரு. பென்டா மேட்சோட ஓப்பனிங்லேயே டிக்ளேர் பண்ணிட்டாரு he is gonna be in WrestleMania for Intercontinental Championship. ஸோ
வந்து பிரான் பிரேக்கரை ஹெல்ப் பண்ணி இவங்க 3 பேர்த்தையும் அடிச்சு வெளியே தள்ளிட்டு பெல்ட் தூக்கி பிரான் பிரேக்கர் கிட்ட கொடுத்துட்டு ஹி இஸ் சேலஞ்சிங் ஹிம் ஃபார் இன்டர்கான்டினல் சாம்பியன்ஷிப். ஜான் சீனாவோட ப்ரோமோ செக்மெண்ட் அது சூப்பரா இருந்துச்சு. பட் மற்றபடி எல்லாமே ஒரு மாதிரி நான் சிங்க்லேயே தான் போயிட்டு இருந்துச்சு. ஸோ ஐ வுட் சே திஸ் இஸ் அன் ஆவரேஜ் எபிசோட். ஐ எம் பர்சனலி எக்ஸைட்டட் ஃபார் த ஸ்மாக்டவுன் எபிசோட். அவ்வளோதானே, இந்த வார ரிவ்யூ எபிசோட் முடிஞ்சது. இட்ஸ் மீ வீரா சைனிங் ஆஃப். Until next time.